கேசரி எப்படி இருக்கு? கேசரி மட்டும் தான் இருக்கு. சித்தி டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கேட்டேன். சூப்பரா இருக்கு கௌதம். தேங்க்ஸ் அங்கிள். ஏன்னா இந்த கேசரிய எங்க அம்மாக்காக நான் தான் செஞ்சேன். ஓ அப்படியா? ஹே சூப்பர்டா. ரொம்ப நல்லா இருக்கு. நிஜமாவே ரொம்ப நல்லா இருக்குப்பா. என்ன இது ஒண்ணுமே நடக்கல. மளிகை கடைக்காரன் வந்தா டிசைனர் டென்ஷன் ஆவாருன்னு பார்த்தா கூலா இருக்காரு. இந்தாங்கம்மா. சரிங்க அம்மா, நான் அப்படியே கிளம்புறேன். அங்கிள் கொஞ்சம் நில்லுங்க. எங்க அம்மா பிறந்த நாளை வாசு அப்பா வீட்டுல கொண்டாடலான்னு பிளான் பண்ணிருக்கோம். நீங்களும் மறக்காம வந்துருங்க. சூப்பர். வாண்டு நமக்கு சாதகமா காய நகர்த்தி வச்சுட்டான். இனிமே நாம பாத்துக்கலாம். என்ன யோசிக்கிறீங்க? அதான் பையன் ஆசைப்படுறான்ல, வாங்க நீங்களும். ஆமா தம்பி, நீங்களும் வாங்கப்பா. வாசு, நீயும் ஒரு வார்த்தை வான்னு கூப்பிடு. எங்க அதான் இத்தனை பேர் கூப்பிடுறாங்கல்ல, வீட்டுக்கு வாங்க. சரி சார், ஓகே. அப்ப நான் கடைக்கு போய் அண்ணாச்சி கிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு அங்கிருந்து நேரம் வந்துடுறேன். எனக்கு தான் சார் வீடு நல்லா தெரியுமே. வரேன் சார். சரி வரமா. அம்மா நான் கிளம்புறேன். வந்துருப்பா. கண்டிப்பா வரேன் தம்பி. சரிண்ணே. இங்க பாருடி, உன்னை தனியா மேல வந்து கூப்பிடலன்னு முகத்தை திருப்பி வச்சுக்கிட்டு வராம இருந்துராத. வந்துருங்க. அவருக்கு ஏதோ வேலை இருக்கான், நான் வந்துடுறேன். நீங்க சொல்லலைனாலும் நாங்க வந்து என் வேலையை பார்க்கணும்ல, வராம இருப்பேனா? என்னைக்கு தான் இவன் வேலை இல்லைன்னு சொல்ல போறான், வேட்டி பையன். சரி, நான் அப்ப வீட்டுக்கு போய் டெக்கரேஷன்லாம் பண்ணி வைக்கிறேன். நீங்க கொஞ்சம் இருந்து வாங்க. அதெல்லாம் எதுக்குங்க? எங்க நீங்க சரின்னு சொன்னீங்க, அதோட உங்க வேலை முடிஞ்சது. இன்னைக்கு பிறந்த நாள் முடிகிற வரைக்கும் நீங்க பேசக்கூடாது. சரி, நான் கிளம்புறேன். நானும் வரோம் வாசு அப்பா. வரோம். அம்மா நானும் வாசு அப்பா வீட்டுக்கு போய் ஹெல்ப் பண்றேம்மா. அதெல்லாம் வேண்டாம். நீங்க அங்க போனீங்கன்னா ஓவரா சேட்டை பண்ணிட்டு இருப்பீங்க. பேசாம இங்கே இருங்க. அம்மா ப்ளீஸ்மா, நாங்க அங்க போறோம். நீங்களும் பாட்டி கோயிலுக்கு போயிட்டு வாங்கம்மா. அம்மா போறோம்மா, ப்ளீஸ்மா. நான் போயிட்டு வரேம்மா, ப்ளீஸ்மா. அம்மா வினோ, பசங்க ஆசைப்படுறாங்களா, அனுப்பி வைமா. வாசு இருக்கான்ல, அவன் பாத்துக்குவான். ரங்கநாயகி அம்மா, நீங்க கிளம்புங்க. நம்ம கோயிலுக்கு போயிட்டு வினோ பேர்ல ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வருவோம். அத கூட. சரி வாங்க போலாம் போலாம் வாங்க. அம்மா கொஞ்சம் கிளம்புறேன். வரேங்க. இருங்க, நான் அனுப்பிச்சிட்டு வந்துடுறேன். இன்னைக்கு கச்சேரி களை கட்ட போகுது. கனகா, இன்னைக்கு உனக்கு வேட்டைதான். என்ன வாசு, எது கூப்பிட்ட? இல்லம்மா, வினோதினி பிறந்தனால இப்ப நம்ம வீட்டுல வச்சு கொண்டாட போறோம். அவங்களுக்கு ஏதாச்சும் கிஃப்ட் கொடுக்கணும்ல, அதான் உன்னை கூப்பிட்டேன். என்னடா இது, இதெல்லாம் ஒரு கேள்வியா? உனக்கு என்ன வாங்கி கொடுக்கணும்னு தோணுதோ வாங்கி கொடுறா. அதாம்மா, அவங்களுக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு தெரியாது. பொதுவா இந்த மாதிரி கிஃப்ட் எல்லாம் வாங்கி எனக்கு பழக்கம் இல்ல. அதான் என்ன கிஃப்ட் வாங்கலான்னு ஒரு ஐடியா கொடு. என்னடா இது, வயசு புள்ள உனக்கே தெரியலனா வயசான பொம்பளை எனக்கு எப்படா தெரியும்? சொல்லு பாப்போம். என்னம்மா நீ எப்படி சொல்ற? ஒரு பொண்ணு பத்தி இன்னொரு பொண்ணுக்கு தானே தெரியும். பொதுவா லேடிஸ்க்கு என்னம்மா பிடிக்கும்? பொதுவா பொண்ணுங்களுக்கு தங்க நகை புடவைனா ரொம்ப பிடிக்கும்டா. தங்கம் வாங்க காசு இல்லாமலாம் இல்லம்மா. இப்ப வாங்கி கொடுத்தா அது தப்பா இருக்கும். ஓ, அப்போ புடவை வாங்கி கூட. புடவை பிடிக்காதுன்னு சொல்ற பொம்பளைகளே கிடையாதுடா. அதுவும் பட்டு புடவைனா சொல்லவே வேண்டாம். சரிம்மா, ஆனா எனக்கு புடவை எடுத்து பழக்கம் இல்லையே. டேய், இல்லனா பழகிக்கடா. இனிமே அடிக்கடி எடுத்து கொடுக்கணும்ல. இங்க பாரு, நேரா இப்ப கடைக்கு போ, நல்ல பளிச்சுன்னு இருக்கிற ஒரு பட்டு புடவை எடு. என் மருமக இருக்கிற ஒசரத்துக்கும் கலருக்கும் அவ எந்த புடவை கட்டினாலோ மகாலட்சுமி மாதிரி இருப்பாடா. சரிம்மா. ஏ வாசு, இங்க பாருடா,
புடவை எடுத்து கிஃப்டா கொடுக்கறது முக்கியம் இல்ல. இன்னைக்கு அவ பிறந்த நாள். இன்னைக்கு இந்த சந்தோஷமான நாள்ல உன் மனசுல இருக்கிற ஆசையா அவகிட்ட வெளிப்படையா சொல்லிடு. அதான்டா நீ அவளுக்கு கொடுக்க போற உண்மையான கிஃப்ட். பொண்ணுங்களுக்கு ஆம்பளைக்கு வாங்கி கொடுக்குற கிஃப்ட்டை விட அவங்க உண்மையான அன்பு தாண்டா பெரிய கிஃப்ட். அதுதான்டா எல்லா பொண்ணுங்களும் எதிர்பார்ப்பாங்க. சரிம்மா, நான் போயிட்டு கிஃப்ட் புடவை வாங்கிட்டு வீட்டை டெக்கரேஷன் பண்ணி வைக்கிறேன். நீங்க பொறுமையா கோயிலுக்கு போயிட்டு வாங்க. வாசு, பசங்களை எல்லாம் பத்திரமா பாத்துக்கோ. மறந்துடாத, உன் மனசுல இருக்கிறத வினோதினிகிட்ட இன்னைக்கு எப்படியாவது சொல்லிடு. நீங்க 2 பேரும் சந்தோஷமா வாழ்றீங்க, சரியா? ஓகேம்மா. என் புள்ள இப்படி சிரிச்ச முகத்தோட சந்தோஷமா பார்த்து எத்தனை வருஷம் ஆச்சு. கடவுளே, இதை பார்க்கதான் என் உசுரை நான் கட்டிமா பிடிச்சி வச்சிருக்கேன். கடவுளே, என் சந்தோஷம் இப்படியே நிலைச்சு இருக்கணும். கடவுளே. பசங்களா, எதையாச்சும் இழுத்து காலில் போட்டுக்காதீங்க. நீங்க ஹெல்ப் பண்ணலனாலும் பரவாயில்ல, பேசாம நீங்க மாடியில போய் விளையாடுங்க. என்னை நம்பி அனுப்பியிருக்காங்க, நான் பத்திரமா பாத்துக்கணும். நீங்க இருக்கிறப்போ எங்களுக்கு என்ன பயம்? நீங்க எங்களை நல்லா தான் பார்த்துட்டு இருக்கீங்க. டாடி, அம்மா பிறந்த நாளுக்கு நாங்களும் எங்களால முடிஞ்ச உதவியை பண்றோம். சரி. அம்மா அதுக்குள்ள வந்துட்டாங்களா? நம்ம இன்னும் ஆரம்பிக்கவே இல்லையே. அவங்க இன்னும் கோயில்ல தான் இருப்பாங்க. கிளம்புறப்ப கால் பண்றேன்னு சொல்லிருக்காங்க. இது வேற யாராவது தான் இருக்கும். நான் போய் பார்த்துட்டு வரேன். ஹலோ சார். இவ்வளோ சீக்கிரம் நீங்க என்ன எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. தெரியாதனமா வான்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டோம். சொல்லி வாய மூடுறதுக்குள்ள வாசல்ல வந்து நிக்கிறானேன்னு தயவு செஞ்சு தப்பா மட்டும் நினைச்சிடாதீங்க சார். வினோதினி வீட்டில் நீங்க பேசிட்டு இருக்கும்போது நான் கவனிச்சேன். வீட்டுக்கு வந்து தான் பர்த்டே பார்ட்டிக்கு உண்டான டெக்கரேஷன்ஸ்லாம் நீங்க செய்யணும்னு சொல்லிட்டு இருந்தீங்க. தனியாளா எல்லாத்தையும் நீங்களே எப்படி செய்வீங்க? சிரமமா இருக்கும். அதான் கூடமாட நானும் ஒத்தாசையா இருக்கலான்னு தான். அது மட்டும் இல்லை சார், வினோதினி எனக்கு எவ்வளோ உதவி செஞ்சுருக்காங்க. அவங்களுடைய பர்த்டே பார்ட்டிக்கு என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பை நானும் செய்யணும்னு தான். நீங்கள் பெர்மிஷன் கொடுத்தீங்கன்னா பர்த்டே டெக்கரேஷன்லாம் நானும் செய்கிறேன் சார். உள்ள வரலாங்களா? வாங்க. தேங்க்ஸ் சார்.